இன்றைக்கி நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அப்போ தான் நான் அதை ஒரு விஷயத்தையே யோசித்தேன். நம்மள எத்தனை பேர் யோசித்திருப்போம், ஏன் எப்பயுமே மேரேஜ் பண்ணுறப்போ பையனோட ஏஜ் அதிகமாகவும் பொண்ணோட ஏஜ் கம்மியாகவும் பண்ணி வைக்கிறாங்கன்ட்டு. நானே யோசித்ததில்லை. இப்போ அது என்னென்னா, இப்போது நம்மளை விட பெரியவங்க அப்படின்றப்போ அவங்க மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, மெச்சூர்டாக யோசிப்பாங்க, அவங்க சொல்கிற விஷயங்கள் மெச்சூர்டாக இருக்கும், அவங்க சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் யாராவது நமக்கு புகுத்தலாம், இல்லைன்னா நமக்குள்ளேயே வந்துடலாம். ஏன்னா அவங்க நம்மளை விட பெரியவங்க, நம்மளை விட அதிகம் அனுபவம் உள்ளவங்கன்றப்போ அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க தானே செய்வோம். அதனால் இதுவே ஒரு பொண்ணை விட பையன் ஏஜ் கம்மியாக வச்சு மேரேஜ் பண்ணி வச்சா என்னாகும், அந்த பையன் அந்த பொண்ணை விட வயசு அதிகம். ஸோ அவங்க கொஞ்சம் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, மெச்சூர்டாக யோசிப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற விஷயங்களை நம்ம அந்த பையன் கேட்குற மாதிரி ஆயிரும். ஒரு பொண்ணு சொல்கிறத ஒரு பையன் கேட்கக்கூடாது. அதனால தான் எப்பயுமே பையனோட ஏஜ் அதிகமாகவும் பொண்ணோட ஏஜ் கம்மியாகவும் வச்சுமே மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. நடக்குது தான், கேர்ளோட ஏஜ் அதிகமாக வச்சும் பாய் கம்மியாக வச்சும் மேரேஜ் நடக்குது. பட் ரொம்ப ரேர். ஓகேவா? இதுவே நம்ம கிராமத்து சைடெலாம் போய் சொன்னோன்னா வைங்களேன், சுத்தத்துக்கும் யாருமே ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஒரு பொண்ணு சொல்கிறத ஒரு பையன் கேட்குறதான்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல.